வணக்கம் மக்களே. கருணாநிதியை கைதியாக வச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். ராசா பேசின அந்த அதிர்ச்சியான ஒரு வீடியோவை பற்றி பகீர்னு கிளப்பிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்களை தன்னோட இறுதி காலத்தில் வீட்டு சிறையில் ஒரு கைதியை போல ஸ்டாலின் அவர்கள் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அதிரடியாக ஒரு குற்றத்தை முன் வச்சுருக்காங்க. இது தொடர்பாக திமுகவோட எம்பி ராசா அவர்கள் பேசினப்ப சொல்லப்படுற ஒரு ஆடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை சுட்டிக்காட்டின அவங்களோட திமுகவோட இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் அவர்களே எழுத தொடங்கிட்டதா விமர்சனமும் செஞ்சுருக்காங்க. சொந்த தந்தையே மதிக்காமல் இப்படி நடத்தியவங்க நாட்டு மக்களை மட்டும் எப்படி சரியாக நடத்துவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க இபிஎஸ் அவர்கள். ஸ்டாலினோட இந்த செயல்பாடுனால கட்சிக்குள்ளேயே புகைச்சலை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கனிமொழிக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதோட பின்னணியில் ஸ்டாலினுடனான மோதல் தான் முக்கிய காரணம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பகிங்கரமாக தெரிவிச்சிருக்காங்க. குடும்பத்துக்குள்ளேயே நிலவர இந்த அதிகார போட்டினால் கனிமொழி அவர்கள் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க இபிஎஸ் அவர்கள். திமுகவில் ஜனநாயகம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியும் சாடியிருக்காங்க. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில் திமுகவோட உட்கட்சி பூசல்கள் மற்றும் கலைஞரோட இறுதிக்கால நிகழ்வுகளை பற்றி இபிஎஸ் அவர்கள் எழுப்பியிருக்க இந்த புகார்கள்லாம் இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப பெரிய பரபரப்பையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்காவது தொகுதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் திருப்பூர் தெற்கு தொகுதியை ஏபி முருகானந்தத்துக்கும் தலித் தொகுதியை அமர் பிரசாத் ரெட்டிக்கும் வாங்கி தரணும்னு சொல்லி அவங்க முயற்சி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கதா இப்போ தகவல் சொல்லப்படுது. ஏற்கனவே கிணத்துக்கடவு தொகுதியை கூட தன்னோட ஆதரவாளர் வசந்தகுமாருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லியும் ஒரு தகவலும் இருக்குது. ஆனால் அந்த தொகுதியை அதிமுக ஒதுக்கவில்லை. திருப்பூர் தெற்கு தொகுதியை ஏபி முருகானந்தத்திற்காக ஒதுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் குரல் எழுப்பியதாகவும், ஆனால் அதுக்கு பாஜகவோட மாநில தலைமை அதை ஒரு விஐபி மகனுக்கு தான் கொடுக்கறதா திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லிட்டாங்க. இதனால் அப்செட் ஆன அண்ணாமலை அவர்கள், நான் இந்த கட்சிக்கு இவ்வளோ பாடுபட்டிருக்கேன், இவ்வளோ உழைச்சிருக்கேன், போன தேர்தலில் கூட இவ்வளவு வாக்கு சதவீதத்தை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கும் என்னோட ஆதரவாளர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்குறதுல தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்துட்டு தான் இருக்குது. இது போல் ஒரு நிலை நீடித்தா நான் இந்த கட்சியிலேருந்து விலகத்தான் வேணும்னு சொல்லி ரொம்ப பகிங்கரமாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பாஜகவில் ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலையும் இப்போ ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.